வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ ரொம்பவும் முக்கியமான வீடியோ. இப்பெல்லாம் 30 வயசை கடந்துட்டாவே கால்வலி, மூட்டு வலி மற்றும் முதுகு வலி, குதிகால் வலி, நரம்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. ஸோ இதனால நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய சமையல் அறையில எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள் தாங்க சோம்பு. எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சோம்பை ஒரு உணவுக்காக பயன்படுத்துறோம், ஒரு வாசனைக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாதுங்க. சோம்புல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களுக்காக தான் நம்ம உணவுலையே சேர்க்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் சோம்பை எப்படி நம்ம அதை பயன்படுத்தி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கால் வலி, கை வலி, முக்கியமாக மூட்டு வலி இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சோம்பில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது, எதற்காக சோம்பை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். சோம்புல அப்படி என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, சோம்புல கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, இரும்பு சத்து, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்ற பல சத்துக்கள் நிறைந்து உள்ள ஒரு உணவு தாங்க சோம்பு. இந்த சத்துக்கள் தான் உங்களுடைய எலும்புகள், மூட்டுகள், தசைகள் இது எல்லாத்திற்கும் ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக செயல்பட போகுது. உங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? உங்க எலும்புகள் பலவீனம் ஆயிருக்கு, எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உங்க உடல்ல இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை சோம்பு கொடுக்குது. ஸோ இந்த மூட்டு வலியை எப்படிக்கு இதை சரி பண்ணும், எப்படி இந்த மூட்டு வலிக்கு உதவுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வயது அதிகரிக்கும் போது உடல்ல அலர்ஜி அதிகரிக்கும். இந்த அலர்ஜி தான் முழங்கால் வலி, மூட்டு இறுக்கம், நடக்க சிரமம், காலையில எழும்போது வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சோம்புல என்ன இருக்குதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால மூட்டுகளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த சோம்பு எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குமா? ஆமாங்க. ஏன்னா சோம்புல கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இந்த தாதுக்கள் எலும்புகளுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது, எலும்பு பலவீனத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது, வயது காரணமாக ஏற்படக்கூடிய எலும்பு சிதைவு, அதாவது எலும்பு தேய்மானம் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இந்த சோம்பு பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் நோய் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குது சோம்பு. அடுத்து சோம்பு தசை பிடிப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. பலருக்கும் இரவுல காலில் தசை பிடிப்பு ஏற்படும். இதற்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று மெக்னீசியம் குறைபாடு. மெக்னீசியம் சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து உங்க உடல்ல குறையும் பொழுது கால்களில் தசை பிடிப்பு ஏற்படும். சோம்புல மெக்னீசியம் நிறையாவே இருக்குது. இந்த மெக்னீசியம் தசைகளை சீராக செயல்படுறதுக்கு பயன்படுது. இதனால தசை இறுக்கம் மற்றும் பிடிப்பு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுது. நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் வலி, வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் மட்டுமே கால்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து அங்கே கிடைக்கும். ஸோ ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வலி இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அப்போ உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராக செல்றதுக்கு சோம்பு பயன்படுது. சோம்புல சில இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. இந்த சேர்மங்கள் இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கு உதவுதுன்னு ஆய்வுகள் கூறுகிறது. இதனால தான் கால்களில் சோர்வு குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கால்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஒரு என்ன சொல்றது, ரெடிமேடான ஒரு உணவுகளை நம்ம தேடி போகிறோம். இதனால உடல் பருமன் அதிகரிச்சிருது. ஸோ இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது மூட்டு வலியும் சேர்ந்தே வந்துடுது. ஏன்னா மூட்டுகளுக்கு அங்கே அழுத்தம் ஏற்பட்டு மூட்டு வலி வருது. குறிப்பாக முழங்கால்கள் அதிகமாகவே பாதிக்கப்படும். உடல் எடை அதிகமாக அதிகமாக மற்ற நோய்களும் வரும், முழங்கால்களும் பாதிக்கப்படும்.
சோம்பு பசியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சிறந்த உணவா இருக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த உப்பசம் இதை குறைக்கிறதுக்கும், செரிமானத்தை ஸ்பீடாக்குறதுக்கும், முக்கியமா மெட்டபாலிச அதிகரிக்கிறதுக்கும் சோம்பு பயன்படுது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க சோம்பு தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சோம்பு தண்ணீரை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் உடல் எடைக்கும் மூட்டு வலிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஏன்னா உடல் எடை அதிகமாக இருக்க இருக்க மூட்டு வலி அதிகமாக இருக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்க குறைக்க உங்களுக்கு மூட்டு வலி தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 7வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுது. சோம்பு என்றாலே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது செரிமானம் தான். சாப்பிட்ட பிறகு சோம்பு சாப்பிட்டோம்னா அஜீரணம் குறையும், வாய்வு தொல்லை குறையும், வயிறு உப்பசம் குறையும். இதுக்கு பல அறிவியல் ரிசர்ச் அனுபவ ரீதியாகவும் கூறுகிறார்கள் பல பேர். அடுத்து வந்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, பெண்களுக்கான சிறப்பு நன்மைகள் தாங்க. மாதவிடாய் காலங்களில் சில பெண்களுக்கு வந்து உடல் சோர்வு, வயிற்று வலி, தசை இறுக்கம் இது எல்லாமே ஏற்படலாம். ஆனால் சோம்பு டீ சிலருக்கு இந்த ஒரு பிரச்சனைகளை குறைக்கிறதா ஆய்வு வந்து கூறுது. ஸோ பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு அருமருந்தா இருக்குது சோம்பு தண்ணீர். அடுத்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. ஏன்னா சோம்புல பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. இந்த பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் உணவு முறையில சோம்பை சிறிதளவு பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக எப்பொழுதுமே இருக்கும். அடுத்த ஒரு என்ன நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறதுக்கு சோம்பு வந்து பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மூட்டு மற்றும் தசைகளுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இயங்கும். அதனால சோம்பை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சோம்பை வந்து எப்படி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சோம்பு தண்ணீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. செய்முறை என்னன்னா, 1 டம்ளர் தண்ணியில் சோம்பு எடுத்து நீங்கள் இரவு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டிட்டு இதை நீங்கள் குடிக்கலாம். இது ஒரு முறைங்க. அடுத்த ஒரு முறை என்னன்னா, சோம்பு டீ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்துட்டு தண்ணியில் நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு பிறகு வடிகட்டிட்டு வெது வெதுப்பாக நீங்கள் குடிக்கலாம். இதில் வந்து சர்க்கரை எல்லாம் சேர்க்கக்கூடாது, எந்த ஒரு இனிப்பு ஐட்டமும் சேர்க்கக்கூடாது. நீ வெறுமனவே அந்த சோம்பு டீயை குடிக்கணும். இப்படி குடிக்கிறதும் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே சிறந்தது. யாரெல்லாம் இதை கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் சில மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுங்க. அடுத்து அலர்ஜி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து கால் வலியை குறைக்கிறதுக்கு 5 கூடுதலான டிப்ஸும் நான் கொடுக்குறேன். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோம்பு தண்ணீர் மட்டும் இல்லைங்க, சோம்பு தண்ணீர் கூட செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்களை பார்த்துடலாம். முதலாவது வந்து தினமும் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்பவே முக்கியம். அதுவும் உங்களால் நல்லா நடக்க முடியும் அப்படின்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா வீட்டிலே உட்கார்ந்து கால்களுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டிருப்போம். ஸோ அந்த கால்களுக்கு உட்கார்ந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸை பண்ணுங்க. இது எப்படின்னா 20லேருந்து 30 நிமிடம் சேரில் உட்காந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா என்னால் நடக்க முடியும் அப்படின்னா நடைப்பயிற்சி செய்யுங்க. ஆனால் உடலுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்காம விட்டோம்னா நடக்காமல் இருந்தாலும் அது அப்படியே செட் ஆயிரும், அப்புறம் நடக்கவே முடியாது. அதனால தான் நடைப்பயிற்சி மேற்கொள்ள சொல்கிறோம். அடுத்து 2வது என்னென்னா, போதுமான தண்ணிங்க. தண்ணி நீங்கள் குடிக்கலைன்னா நீரிழைப்பு உங்கள் உடலுக்கு ஏற்பட்டு தசைப்பிடிப்பு அதிகமாயிரும். ஸோ உங்களால் முட்டுக்கால் வலி சரியாகாது. அதனால் நீர் சத்து ரொம்பவே முக்கியம் உடலுக்கு. ஸோ போதுமான தண்ணி அப்படின்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து 3வது விஷயம் என்னென்னா, விட்டமின் டி தாங்க. விட்டமின் டி ரொம்பவுமே நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். காலையில் இதற்காக சூரிய ஒளியில் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லை வெறுமனமே நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் உட்காந்துருக்கலாம். ஸோ சூரிய ஒளியில் உட்கார்ந்தா விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து 4வது விஷயம் என்னென்னா, புரதம் நிறைந்த உணவுகள் வந்து சாப்பிடுங்க. அது என்ன புரதம் நிறைந்த உணவு அப்படின்னா, பயறு, கடலை, முட்டை, பால், இது எல்லாமே ரிச் ப்ரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகள் தான். பயர் வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது.
இருக்குது. கொண்டைப்பயிறு, பொட்டுக்கடலை இந்த மாதிரியான எல்லா பயிர்கள்லையுமே வந்து புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த 5வது ஒரு விஷயம் என்னன்னா, உடல் எடையை நீங்கள் கட்டுப்படுத்துறதாங்க. ஏன்னா முழங்கால்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியே, முழங்கால் வலிக்கு மிகப்பெரிய எதிரியே உடல் எடை பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முழங்கால் வலிக்குது, நீங்கள் உடல் எடை அதிகமாக இருந்தீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உடல் எடையை குறைச்சாதான் முழங்கால் வலியை சரி பண்ணணும். ஸோ உங்களுடைய உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணலாம், எக்ஸசைஸ் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டயட்டு, சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உடல் எடையை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிடலாம். ஸோ இந்த 5 விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நண்பர்களே, சோம்புங்கிறது ஒரு சின்ன மசாலா பொருள் தாங்க. ஆனால் அதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இனிமே நீங்கள் உங்களுடைய சமையலறையில் பார்க்கக்கூடிய இந்த சோம்புவை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.